இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துபவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்று சபியாதிருங்கள். அப்படின்னா என்ன பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை என்ன பண்ண துன்பப்படுத்துகிற எந்த மனுஷனையும் என்ன பண்ணு, நீ மீண்டும் கைமாறு செய்கிற மாதிரி நீ துன்பப்படுத்தாதீங்க, அவங்கள துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறது. அவங்கள ஆசீர்வதிக்குமே தவிர ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு திட்டாதீங்க. அது அந்த செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு திடப்படுத்துகிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துகிற நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்க வேண்டுமென்றி சபிக்காதிருங்கள். ஏன்னா ஆசீர்வதிக்கிறேன் ஏதோ போ ஜெபம் பண்ணணும், அவனுக்காக போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு மனசோடு ஜெபிக்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்மளை போல் அந்த மனுஷனை தொடணும். அப்போ தான் அந்த மனுஷன் நம்மளை போல் மாறுவான்னு சொல்லிட்டு அவருக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணுங்கன்றார் ஆண்டவர். யாரெல்லாம் அப்படி செய்ய போகிறீங்க? இதனால் இது மாதிரி செய்யாத இருந்திருக்கலாம். ஆனால் பண்ணா உனக்கு துன்பப்படுறானே, அந்த துன்பத்துக்கு ஏதாவது அவனை செய்யணும்னு சொல்லிட்டு நீ அப்படி போகாத மகனே மகளே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை துன்பப்படுத்துகிறவளை உங்களை அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அநேக இடத்துல உங்களை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்துவாங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவளை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அவன் துன்பப்படுறானே, ஆனாலும் ஒரு எந்த சமயம் பார்த்து துன்பப்படுத்தான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அவர்களை தான் ஆசீர்வதிக்க சொல்கிறார். அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் அநேகர் தெரியாதவங்க இருக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கின்னு அவன் தான் என்ன இதுமாரி பண்ணிட்டான், அதுக்காக ஆண்டவரே அவனை கையை முறி காலை முறி அப்படிலாம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவரே எங்களைப் போல அவர்களை மாற்றும், ஆண்டவரே எங்களைப் போல் அந்த பொறுமையை அவர்களுக்கு தாரும். அப்போ ஆண்டவரே அந்த துன்மார்க்க செயலை ஒன்று எடுத்து போடுங்க. அவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக ஜெபம்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும்போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீ உங்களை துன்பப்படுத்துவார், நீ ஜெபிக்கும்போது நிச்சயமாக அவங்க ஆசீர்வதிக்கும் போது உன் நினைவு கூறுவார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த நாளில் கூட இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அநேகர் உன்னை துன்பப்படுத்துகிற நீங்கள் சபிக்காதீங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி அவங்களுக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா, பார்க்கணுன்னு ஒரு ஆவல் இருந்தால் தொடர்ந்து நான் போடுவேன். அந்த ஒரு நாள் அந்த வீடியோ போடும்போது பார்க்கணும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் உங்கள் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும், அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.